ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இந்த நாள் வரைக்கும் அதிசயமாய் நடத்தி வருகிற மேலான பாதையை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தவானாகிய எலியா, அவர் பயங்கர கோபக்காரன்னு நினைக்கிறேன் நான். அவர் திடீரென்று ஒரு நாள் ஆகாப் ராஜாவை பார்த்து, என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த நாட்டில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த நாட்டில் மழை பெய்யாது, பனியும் பெய்யாது. நாட்டில் மழையும் பனியும் பெய்யாது இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நாடு பயங்கரமாய் வறண்டு போயிற்று. நாட்கள் கடந்து போகிறது, எல்லா ஆறுகளும் வற்றி போகிறது. ஆண்டவர் இவருக்கென்று ஒரு வழி இந்த சொன்ன அந்த மனுஷனுக்கே தண்ணி இல்லை, அவருக்கே சாப்பாடு இல்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இவரை கேரித் ஆற்றின் கரைக்கு அனுப்பி விடுகிறார். இவர் கேரித் ஆற்றின் கரையிலே போய் அங்கே உட்காருகிறார். அங்கே காகங்கள் இவருக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கிறது. நாடு முழுதும் பசி பட்டினி. ஆனால் இவருக்கோ கர்த்தர் காகங்களை அனுப்பி போஷிக்கிறார். நம்மை போஷிக்கிற தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காகங்கள் கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுக்கிறது, சாப்பிடுகிறார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறார். திடீரென்று பார்த்தால் அந்த ஆற்றிலும் தண்ணீர் வற்றி போயிற்று. இப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து பேசுகிறார். எலியாவே, நான் உனக்கு வேறு வழி ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. வேறு வழியை உனக்கு நான் ஆயத்தம் பண்ணியிருக்கப்போ அங்கே ஒரு விதவையை உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்ன உடனே இவர் எழுந்து நடந்து போகிறார். அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். விதவை என்றால் கணவனை இழந்த ஒரு தாய். அவர்கள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அம்மா, எனக்கு ஒரு சிறிய அடை கொடுப்பாயா என்று கேட்டபோது அவர்கள் மன வருத்தத்தோடு கலக்கத்தோடு அவரை பார்த்து, ஐயா பெரியவரே, நான் கொஞ்சம் மாவு, ஒரு கை மாவு தான் வீட்டில் இருக்கிறது, அதை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலாம் என்று விறகு பொறுக்கிறேன். சரி, அது ஆகட்டும், அப்படி ஆகட்டும், பிரச்சனை இல்லை. நீ போ, எனக்கு ஒரு சிறிய அடையை முதலாவது சுட்டு கொண்டு வா என்று சொன்ன உடனே அந்த அம்மா திரும்புகிறாள். வரும்போது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அப்படியே போகிறார்கள். அவர்கள் அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறார்கள். இந்த அந்த குடும்பத்துக்கும் இந்த எலியாவுக்கும் ஆண்டவர் திட்டமாய் அவர்களை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் உருகி போகிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தெல்லாம் உருக வைத்து விடுகிறார் கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்று கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. யார் யார் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வாசியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை விசாரிக்க வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த விசாரிக்கிற தேவன் இடத்துல நாம் என்ன சொல்லுவோம்? மத்தேயு 6:31 படி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாம் நமக்குள்ளே கவலைப்படுகிறோமாம். வாசியுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று 26ஆம் வசனம், அதே அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் நான் இந்த மாதத்தில் என்ன செய்வேன் என்று கலக்கத்தோடு வந்தீர்கள். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாயார் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே பரிதாபமாயிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு கடன் பயங்கரமாக இருக்கிறது, இந்த கடனிலிருந்து மீளுகிறதுக்கு வழியும் இல்லை, எங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரவில்லை. அல்லேலூயா. என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. இந்த வார்த்தை தான் என்னை அதிகமாக அசைத்து கொண்டிருந்த போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார் என்ற வசனம் எனக்கு இருதயத்தில் வந்தது. 1 பேதுரு 1:7 வாசித்து பார்த்தால், அழிந்து போகிற பொன், வாசியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், இந்த பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும். ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே வெளிப்படுகிறார். அல்லேலூயா. விலையேற பெற்ற இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு வர்த்திக்க செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க செய்யப்பா. ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. 1 பேதுரு 1:13 சொல்கிறது, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், அந்த பூரண நம்பிக்கை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த மாதத்திலே தருகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவனே, பொன் சோதிக்கப்படுகிறது போல நானும் சோதிக்கப்படுகிறேனோ, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று கலங்குகிற என் அன்பு பிள்ளைகளை உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, உங்களை ஆண்டவர் தேற்றுவார். உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? தேற்றுவார். அவர் நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார். சகரியா 1:17 சொல்லுகிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேச்சரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். உங்களை தேற்றுகிறது. உங்களை சின்ன பிள்ளைகள் கதறி அழும்போது தாய் என்ன செய்வாள்? அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து தேற்றுவாள். ஒன்றும் இல்லைப்பா, அழாதப்பா, என்னப்பா செய்து? அதுக்கு தெரியாது என்ன ஏன் அழுகிறேன்னு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் கூட நாம் ஏன் கலங்குகிறோம், ஏன் அழுகிறோம் என்று நமக்கு புரியாத போது ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். மட்டுமல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அவர் ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுகிறாராம். வாசிக்க கேட்போமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஒரு குழந்தையை அந்த தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், நீங்கள் தேவ சமூகத்திலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. சில நேரங்களிலே
நமக்கு வருகிற பாடுகள், நெருக்குகள், ஏன் இந்த பாடுகள் என்று கலங்கி நிற்கிற போது நம்மை தேற்றுகிறதற்கு ஒரு நேசர் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:4 சொல்லுது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வாசியுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். யார் யார் மரண இருளின் பள்ளத்தாக்கு நேராய் கடந்து போகிற பிள்ளைகள்? இது உண்மையாகவே நிவேதா என்ற பிள்ளை அன்றாடம் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே கடந்து போகிற பிள்ளையா இருக்கிறாள். நாம் அன்றாடம் அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த பிள்ளையை புது பலன் கொடுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பிள்ளையை ஒரு நிமிஷம் வாழ்த்துங்களேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுவான் அடிக்கடி. அங்கே நான் இந்த டெஸ்ட்டுக்காக போகிறேன், அந்த டெஸ்ட்டுக்காக போகிறேன். டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி இன்னும் மண்டையில் தண்ணீர் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். அது முதுகு வழியாய் எலும்பு வழியாய் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஐயோ கொடுமையான்கள், அந்த வேதனை தாங்க முடியாதங்கள் என்று சொல்லி ஆளுவான் அந்த தம்பி. அல்லேலூயா. என் நேசர் அந்த பிள்ளையை விடுதலையாக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் எல்லாரும் காணும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அயனாவரம் பகுதியில் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சகோதரன், அவனை குறித்து அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயம். ஏன்னா அவன் அடிக்காமல் விடமாட்டான். அவனிடத்துல யாராவது பேசினான். ஒரு நாள் நாங்கள் தெரு தெருவாய் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த சோலை தெருவிலைய ஓரத்தில் அந்த மேட்டிலிருந்து இறங்கி வரும்போது நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வருகிறோம். என்னோடு கூட ஒரு பேதை சகோதரன் தான். அந்த சகோதரத்தில் தம்பி இந்த நோட்டீஸை கொண்டு அந்த தம்பிகிட்ட கொண்டுன்னு சொன்னேன். அவன் அந்த வாய்க்கால் ஓடுகிற அந்த இடத்துல அந்த மேட்டில் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். எடுத்துக்கொண்டவன் நீட்டின உடனே அந்த நோட்டீஸை வாங்குகிறான். பீஸாய் கிழித்தான். டேய், இனிமேல் நீ என்கிட்ட வந்தேன்னு அவனை அடித்து நொறுக்கிடுவேன். அதான் நிற்கிறான்ல, அவனிடத்துல சொல்லு, அவனும் அடி வாங்குவான்னு சொல்லு என்று சொன்ன உடனே இந்த தம்பி பயந்து கொண்டு வந்து விட்டான். நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு எங்களை அவனை குறித்து நன்றாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் எப்பொழுது இப்படிதான் எல்லாரையும் மிரட்டுவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இவனை கண்டால் பயம். அங்கே இருக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள். ஆனால் இவனை கண்டு எல்லாருக்கும் பயம். 2 ஊருக்கும் சண்டை நடக்கும். சோலை தெரு மக்களுக்கும் அந்த மறுபக்கத்தில் உள்ள அந்த மக்களுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ராத்திரி நேரத்தில் இவன் அந்த இருட்டுக்குள்ளே தனியாய் அங்கே போயிடுவான். அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடுவான். அங்கே யாரையாவது 4-5 பேரை ஓங்கி வயிற்றிலும் நெஞ்சிலையும் குத்தி விட்டு அப்படியே மறைந்து வந்து விடுவான். தரை மலைமாகி இங்கே வந்து விடுவான். பிடிக்க முடியாத முனை அப்படி மூழ்கி இங்கே வந்து விடுவான். இந்த செய்தியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவனவன் அவனிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். யாரை எப்பொழுது அடிப்பான்னு தெரியாது, யாரை எப்பொழுது அவன் நொறுக்குவான்னு தெரியாது. ஒரு ராத்திரியில் சுமார் 12 மணிக்கு அவன் வந்து
பெல் அடிக்கிறான். கதவை திறந்து பார்த்தால் இந்த கிருஷ்ணன் நிற்கிறான். கிருஷ்ணனை பார்த்தவுடனே என்னுடைய நெஞ்சு பதைக்கிறது. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், என்னுடைய மனைவி மிக வேதனைப்படுகிறாள் என்று அழைத்தபோது என்னுடைய மனைவி, வேண்டாப்பா, அவங்களோட போகாதீங்கப்பா, அவன் மோசமானவப்பா என்று சொன்னபோது நான் கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டேன். செத்தால் சாகிறோம், ஆண்டவர் என்னை அதற்காய் அனுப்புகிறானால் நான் போகிறேன் என்று சொல்லி முடிவெடுத்து அவன் கூடவே போனேன். அவனை அழைத்து கொண்டு நேராய் அவனுடைய வீட்டுக்கு போன ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ளே போனால் அவனுடைய மனைவி பிசாசு பிடித்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். என்னை பார்த்தவுடனே கத்த தொடங்கினாள், கூச்சல் போட தொடங்கினாள். இயேசுவின் நாமத்தில் கையை உயர்த்தின உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள். பரிபூர்ண விடுதலை பெற்று விட்டாள். இதை பார்த்தால் அப்படியே கையை கூப்பி கொண்டு நிற்கிறான். அப்பா, நீங்கள் வந்ததுனால தான் என் மனைவி பிழைச்சிக்கிட்டாப்பா என்று சொல்லி என்னை திரும்ப பத்திரமாய் கொண்டது வீட்டில் விட்டு போய்விட்டான். அன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஜான் கிருஷ்ணன் என்று அவன் தன்னை பெயரை மாற்றி கொண்டான். கிருஷ்ணன் ஜான் கிருஷ்ணன் என்று பெயரை மாற்றி கொண்டான். இவனுடைய நாட்களில் இவனை தேடி ஒரு சகோதரர், அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு இவனோட தண்ணி அடிக்கிறது வழக்கமாய் வருவார். அவருடைய பேர் லூர்து சாமி. இந்த லூர்து சாமி தண்ணி அடிக்கிறதுக்கு இவனுடைய வந்தா, இல்லை நான் 2 நாளாய் தண்ணி அடிக்கிறது இல்லை, என்னுடைய மனைவி சாக கிடந்தாள், அந்த ஃபாதர் வந்து வாழ்த்தின போது என்னுடைய மனைவி பிழைத்து கொண்டாள், நான் குடிக்கிறது இல்லைன்னு சொன்ன உடனே லூர்து சாமிக்கு பயங்கர ஆச்சரியமாகிவிட்டது. லூர்து சாமி உடனே என்னை அழைத்து அனுப்பினார். நான் போனேன். அங்கே போன உடனே லூர்து சாமி, எங்களுக்கு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும், ஏனென்றால் கீழ்ப்பா கார்டன் கெட்டு கிடக்கிறது, டிபி சத்திரம் கெட்டு கிடக்கிறது, அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று என்னை வலுக்கட்டாயமாய் கேட்டுக்கொண்டார். நான் சொன்னேன், நீங்கள் குடிக்கிற ஆளாயிருக்கிறீர்கள், நீங்கள் எங்கள் பாட்டு பாடெல்லாம் வந்தால் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் வரமாட்டேன் என்று சொன்னார். அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அதுதான் நமக்கு முதல் சுவிசேஷ கூட்டம். 850 பேர் அன்று கலந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கைகளை தட்டக்கூடாதா? 850 பேர் அன்று கலந்து கொண்டார்கள். அவர்கள் முடிந்தவுடனே நான் ஒவ்வொருவராய் கேட்டேன், யார் யார் இந்த செய்தியின் போது கண்ணீர் வடித்தீர்கள்னு கேட்டார். அத்தனை பேரும் ஏறக்குறைய 95% பேர் எங்களை அறியாமல் நாங்கள் அழுதோம், எங்கள் உள்ளத்தை இந்த வார்த்தை அசைத்து விட்டது என்று சொன்னார்கள். இப்படியே நாங்கள் ஊழியத்தை செய்ய தொடங்கினோம். இந்த லூர்து சாமியும் நானும் இந்த ஜான் கிருஷ்ணனும் இன்னும் சிலர் சேர்ந்து கொண்டார்கள். ஊழியத்தை செய்ய தொடங்கினோம். ஒரு நாள் திடீரென்று அதிகமான ஊழியத்தை செய்கிற நாட்களில் லூர்து சாமி எனக்கு ஃபோன் பண்ணி கதறுகிறார். என்னுடைய மனைவி மரண படுக்கையில், நல்ல ஊழியக்காரி, மரண படுக்கையில் இருக்கிறாள் என்று இந்த அண்ணா நகர் அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னபோது நான் அங்கே போனேன். அங்கே போய் இயேசுவின் நாமத்தில் அந்த தங்கச்சியை வாழ்த்தினேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய மிஸ்ஸஸ் லூர்து சாமி, ஃபிலோமினா அவர்கள் பேர். அந்த ஃபிலோமினா எழும்பினார்கள். செத்து கொண்டிருக்கிற ஃபிலோமினா எழும்பினார்கள். அவர்களிடத்தில் ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்களுக்கு நான் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். இன்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களை தேற்றுகிறவா ஆனவடியான உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை சகரியா 1:17 வாசிக்க கேட்போமே. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று, இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அந்த ஜான் கிருஷ்ணன் இப்பொழுது ஆந்திராவில் ஊழியத்தை செய்கிறார். அவர் இங்கே சென்னைக்கு வருகிறாரா
என்று சந்தேகமாக இருக்கிறது. ஆந்திராவில் ஊழியத்தை செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஆடுகளின் பின்னே நடந்த இந்த தாவீதை தெரிந்து கொண்ட தேவன். 1 நாளாகவும் 17:7 சொல்லுகிறது, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை, பூமியில் இருக்கிற பெரியவருடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தரித்தேன். என் அன்பு சகோதர சகோதரர்களே, உங்களை குறித்து எல்லா பேரும் என்ன பேசுவார்கள்? அற்பமான சகோதரன், அற்பமான சகோதரி. ஆனால் கர்த்தரோ நமக்கு நாமம் தரிக்கிறார். பெரியவருக்கு ஒத்த நாமத்தை நமக்கு தரிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 22:7 சொல்கிறது, நெருக்கத்திலே கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். வாசிங்களமா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரை நோக்கி அபயமிட கற்றுக்கொள்வோம். ஆனால் 5வது வசனம் சொல்லுது, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது, துர்ஜன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது, உங்களை சூழ்ந்து மரண அலை நிற்கிறதா? நோய்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருக்கிறதா? இந்த நேரத்திலே தான் ஆண்டவர் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற கிருபையை தருகிறார். பாதாள கட்டுகள் நம்மை சூழ்ந்து. 6ஆம் வசனம் 2 சாமுவேல் 22:6 வாசிக்க கேட்போம். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பயங்கரமான நோய் வாய்ப்படும் போது நாம் உடைந்து போகிறோம், நொறுங்கி போகிறோம். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனால் காரியம் மாறுதலாய் முடிகிறது. அல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை தட்டி தேவனை மயமப்படுத்துகிறேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுது. எஸ்தர் 9:21 சஞ்சலம், துக்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் 9:21 வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு எஸ்தர் அவர்களை பயங்கரமான ஆபத்திலிருந்து 127 நாடுகளையும் காப்பாற்றினார்கள். 127 நாடுகள் இருந்த அந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 23:29 சொல்லு, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை? வாசிங்களம்மா. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். இந்த கண்கள் யாருக்கு இருக்கு? சாராயத்தை நாடி அதன் பின்னாலே ஓடுகிறவர்களுக்கு. இன்று விடியற் காலையில் எழுந்து உட்கார்ந்தோடனே அப்படிப்பட்ட செய்தியைத்தான் நான் கேட்டேன். என் அன்பு பிள்ளைகளே, சில ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பில்டிங் அப்படியே பின்னாலே அங்கே ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவில் ஒரு சகோதரன் படுத்து கிடந்தான். வீட்டுக்கு போக மாட்டான், பக்கத்தில் தான் வீடு, ஆனால் வீட்டுக்கு போக மாட்டான், தெருவிலேயே படுத்து கிடக்கிறான். காரணம் என்ன? குடி, அளவுக்கு மிஞ்சின குடி. அளவுக்கு மிஞ்சின குடியினாலே அப்படியே ராத்திரி பகலாய் இந்த பனியில் மழையில் படுத்து கிடக்கிறான், வெயிலில் படுத்து கிடக்கிறான். அவருடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இப்படி கிடக்கிறாரப்பா, நான் என்ன செய்ய விட்டோம்? நான் அவளுக்கு சொன்னது, அம்மா நீ சாக விட்டுடாத,
அப்பப்போ சாப்பாடை கொண்டு போய் எப்படியாவது ஊட்டி விட்டுட்டு வந்துடு என்று சொல்லி இருந்தேன். அவருக்காய் ஜெபிக்க தொடங்கினேன். ஒரு நாள் திடீரென்று எழும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவியை பிள்ளைகளை தேடி வந்தான். யார் அவன்? நம்முடைய சகோதரி செல்வியுடைய கொழுந்தன், தங்கச்சியுடைய கணவன் ராஜ்பாட். பல ஆண்டுகளாய், எத்தனையோ ஆண்டுகளாய் பயங்கர குடியில் இருந்த அந்த ராஜ்பாட்டை ரட்சித்த தேவன் நம்முடைய சபையின் பிள்ளைகள்ல யார் யார் இன்னும் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என் அன்பு பிள்ளைகளே, நான் கொஞ்ச காலமா பாட அனுபவிக்கிறேன். நான் அந்த ஆதி முதல் அந்த முறையிலும் பாட அனுபவிக்கிறேன் என்று அழுகிற பிள்ளைகளை இருதயத்திலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவீர்களா? யார் யாராலே வைக்க முடியலப்பா, என்னால் என்னுடைய கவலைகளை உடைய பாதத்தில் வைக்க முடியலப்பா என்று கதறுகிற பிள்ளைகளை நான் உங்களுக்காய் ஜெபிக்க எனக்கு கொஞ்சம் அனுமதி தருவீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகளே, அப்பா நாங்கள் உண்மையே பார்க்கிறோம். பாருங்களேன், அப்பாவுடைய முகத்தை பாருங்கள். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் அவர் மேல் வைத்து விடுவோம். ஆண்டவர் அற்புதங்களை காண செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒரு ஜான் கிருஷ்ணரை ரட்சித்த தேவன், ஒரு லூர்து சாமியை ரட்சித்த தேவன், வல்லமையான சாட்சிகளாய் லூர்து சாமி தாம்பரத்துக்கு அருகாமையிலும் ஜான் கிருஷ்ணனை ஆந்திராவிலும் ஊழியக்காரர்களாய் வைத்திருக்கிறது போல எங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்கி சாட்சிகளாய் வைக்கிறதற்காய் கோடாகோடு நன்றி. தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் சொன்னீரே, எங்களை விசாரிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.